with a good day. This is Pramila. Welcome to our channel Anyone Can Cook. ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போதே தெரியும் ஹீரோ ஆஃப் த ரெசிபி யாருன்னு. எஸ், வெண்டைக்காய் தாங்க. ஆனால் நான் இதை சொல்லும்போது நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, ஓ இதான் வெண்டைக்காய் செடியா, என்ன பண்ணுறது, ஜென்ரேஷன் அப்படி மாறி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெண்டைக்காய் தோட்டம் தான். இது வீட்டு யூஸ்க்காக அவங்க கொஞ்சமாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து தான் நம்ம வெண்டைக்காவை ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த வெண்டைக்காய் கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சில டிப்ஸ் இருக்குது. சில வெண்டைக்காய்லாம் பார்த்திங்கன்னா பார்க்க பிஞ்சாக இருக்கும், பட் ஆனால் அது ரொம்ப முத்தி இருக்கும். சில வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப முத்தலாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் பிஞ்சாக தான் இருக்கும். இந்த கன்ஃபியூஷன்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி தலையை உடச்சி பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணும்போது தலையை உடச்சி பார்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பறித்து யூஸ் பண்ணுற எல்லா வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் வெஜிடபிள் மாதிரி தான். ஏன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெஸ்டிசைட்ஸ், அதுக்கப்புறம் மருந்து அந்த மாதிரி எதுவுமே அதுக்கு கொடுக்கல. எல்லாமே பார்த்திங்கன்னா கம்போஸ்ட் மட்டும்தான் அதுக்கு கொடுத்துருக்காங்க. நான் வெண்டைக்காவை கடையிலே வாங்கியிருக்கலாம், பட் நான் இங்கே பறிக்கிறதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்கானிக்காகவே ஒரு வெஜிடபிள் கிடைக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளே பறித்து அதை ரெசிபியாக யூஸ் பண்ணும்போது அதில் வர சந்தோஷமே தனி தான். அது ஒரு வேறு டிபார்ட்மெண்ட்னே சொல்லலாம். இந்த வெண்டைக்காவை நம்ம ஃபுட்ஸில் எடுத்துக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வாங்க ஒன்று நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் B6 கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நம்ம பிரெயின் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். லைக் மெமரி பவர் அதிகமாகிறது, கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகிறது, இன்டெலிஜென்ஸ் பவர் அதிகமாகிறது. ஸோ இந்த மாதிரிலாம் 100 கிராம் வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா 33 கலோரி தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கும் போது ஈஸியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். பேலன்ஸாக அப்படியே பார்த்துட்டே போகலாம். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காயில் ஒரு குச்சி சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதை நம்ம மாடர்னாக சொல்லணுன்னா வெண்டைக்காய் குர்குரேன்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு வெண்டைக்காயில் எப்படி கட் பண்ணுன்றதை காமிச்சிடுறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அனிமிக் பேஷண்ட்லாம் கண்டிப்பாக இந்த வெண்டைக்காயை எடுத்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் K, ஃபோலேட், அப்புறம் அயன் கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இதை சாப்பிட்ணும். இதை சாப்பிட்றது மூலிமா ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். நம்ம லாஸ்ட் ரெசிப்பியில் பார்த்த சோயா சங்க் மாதிரி தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் ஈஸியாக குறைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பேட் கொலஸ்ட்ராலை ஈஸியாக குறைக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம ஹார்ட்டை ஹெல்த்தியாக நம்ம பார்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். எப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை விட்டமின் C கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக ஆக்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் நம்ம இன்டெஸ்டைனல் ட்ராக்கை நல்லா க்ளீன் பண்ணுது. ஸோ யாருக்கெல்லாம் மோஷன் ப்ராப்ளம் இருக்குதோ அவங்கள கண்டிப்பாக இந்த வெண்டைக்காவை எடுத்துக்கணும். ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வெண்டைக்காவை எடுத்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஃபோலேட், அதாவது ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால பேபியோட நியூரல் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரியே எல்லா வெண்டைக்காயும் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதில் லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சுருக்க குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மசாலாலாம் வெண்டைக்காயில் நல்லா ஊறுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் 4 ஸ்பூன் கிட்ட கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மாவெல்லாம் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது மாவுலாம் எண்ணெயிலே போகாமல் வெண்டைக்காயில் ஒட்டி வரும். இந்த மாதிரி வெண்டைக்காயை நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அப்போ தான் மசாலாலாம் வெண்டைக்காயில் நல்லா ஊறி வரும். ஆயிலில் போடும்போது ஒன்று ஒன்றா போட ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு குச்சி சிப்ஸ் மாதிரி வரும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப், அப்புறம் லைக், அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஆர்கானிக் வெண்டைக்காய் குச்சி சிப்ஸ் ரெடி. இதை நான் பிடும்போதே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்றது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. மறக்காமல் செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த எல்லா ஸ்வீட் ஹார்ட்ஸுக்கும் நன்றி. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நவ் இட்ஸ் பை ஃப்ரம் பிரமிளா பிரகாஷ்.